மகளே வெளியில் கட்டி போட்டிருக்காங்க. ஆறு அடிச்சது சேரோ ஆறு சேர் எங்கள்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணல, நீங்க பாத்தீங்களோ? இல்லை எங்களுக்கு தெரியும், நாங்கள் அடிச்சு தரல ஐயா. நாங்கள் அடிக்குது ஆறு அடிச்சு எப்போ என்ன நடந்து நம்ம இந்த பைப்பெல்லாம் கிடக்கு, என்ன மோட்டர்லாம் இருக்கு. நாங்கள் வந்து நாங்களோ அதை கதைச்சு போட்டு போனேன். பைப் அடிக்க நாங்கள் வந்து நாங்களோ அப்போ ப்ரோ எப்படி சொல்லி நாங்கள் அடிச்சு தந்தேன். அதுக்கு உங்களோட சாப்பாட்டுக்குள்ள வந்துட்டு போனாங்க. என்ன கதை நாங்கள் கொடுக்குற நாங்கள் வரல. நாங்கள் இப்போ அவங்கள பார்க்க வந்து நாங்கள் என்ன பைப் அடிச்சு கொடுப்போம். யாரு செஞ்ச இந்த உதவி எனக்கு தெரியா? நீங்க செஞ்ச நாங்க செஞ்சோம். நீங்க உதவி செஞ்ச நாங்கள் செய்யல. தண்ணி எடுத்து தந்தா நன்றி நன்றி. சரி வணக்கம், இது தமிழ் திறனில் ஆர்ஜே தமிழா. நான் உங்கள் ஆர்ஜே பிரகலாதன் அண்ட் கே ஜெதிவா. ஓகே, இன்னொரு நம்ம எங்கே போக போகிறோம் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், மட்டக்களப்பு கழுதாவளையில் வந்து உங்களுக்கு தெரியும் வந்து பிள்ளைகளே வந்து இல்லாமல் வந்துட்டு பிள்ளைகளுக்கு பதிலாக வந்துட்டு நாய்க்குட்டியை வந்து வளர்க்குறவங்களும் ஒரு அம்மாவும் அப்பாவும். ஸோ வந்து அவங்களோட நிலைமையில காண்பிச்சு நாங்கள் முன்னாடி ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தோம். அந்த அம்மாவுக்கு வந்து மனநலம் கொஞ்சம் சரியில்லை. அண்ட் வந்து அந்த ஐயா வந்து தர்மம் எடுத்தான் தங்களோட குடும்பத்தையே வந்து பார்த்து கொண்டிருக்கிறார். அப்படி இருக்கையில் ஒரு சில தேவைகளை வந்து கேட்டிருந்தாங்க அவங்க. ரொம்ப முக்கியம் இந்த தண்ணி பிரச்சனை. போன தரம் வீடியோ எடுத்து போட்டு உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கக்குள்ள வந்து அந்த தண்ணி பிரச்சனை இருந்தது. அவங்களோட கிணறு வந்து சரியில்லை. அதெல்லாம் நாங்கள் வந்து இப்போ காட்டுறோம், போன வீடியோலையும் காட்டுறோம், இதுலேயும் காட்டுறோம். அப்போ அது கிணறுன்னு சொல்லல அது. அப்போ அதை இல்லாமல் வந்து எங்களுக்கு ஒரு அடிவை படிச்சுட்டாங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அப்போ அதுக்கு நாங்கள் வந்து சக்ஸஸாக வந்து முடிச்சிருக்கோம். இப்போ உண்மையிலே வந்து அவங்களோட ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு சொல்லி போய் பார்க்க போகிறோம். ஏன்னா அவங்க குழந்தை பிள்ளை மாதிரி தான் இருக்கிறாங்க, பார்க்க குழந்தை, அதாவது மனசளவில். அந்த வகையில் வந்து இப்போ இந்த வீடியோ வந்து புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் வந்துட்டு அவங்கள்ட்ட ஃபஸ்ட் வீடியோண்ட இன்ட்ரோவை வந்து நாங்கள் உங்களுக்கு காண்பிக்கிறோம். அதில் இருந்துட்டு அப்படியே கண்டினியூவாக வந்து அவங்களோட வீட்டை நாங்கள் போகலாம். அதுக்கு முன்னால் நம்ம யூடியூப் சேனலில் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் முதல்ல நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படி பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். திருமணமாகி பிள்ளைங்க இல்லைன்னா நம்மளாம் எவ்வளோ கஷ்டப்படுவோம். ஆனால் 30 வருஷம் பிள்ளைங்க இல்லாதனால இவங்க எடுத்த ஒரு முடிவு இருக்கு. என்ன தெரியுமா? என்ன போட்டோ முடிச்சாங்க. இதுதாங்க இவங்களோட நிலைமை. அதாவது தங்களுக்கு பிள்ளைங்க இல்லைன்னாலும் கூட இந்த 30 வருஷமும் ரொம்ப கஷ்டப்பட்டவங்க அண்மையில இருந்து தங்களோட பிள்ளைங்களா இந்த நாய்க்குட்டிகளை தான் வளர்த்துட்டு வராங்க. இவங்க கிட்ட இதை பற்றின கதைகளை நாங்க முழுசா கேட்க போனப்போ அவங்க சொன்னது, நாய் அதில் வளர்க்குறீங்களா? அதான் அவங்கள்ட்ட பிள்ளையர் முதல்ல வந்து என்ட்ரியாவுடைய வந்து இவங்களை பார்த்துனாங்க, என்ன பொக்கெட் நாய் எல்லாம் வளர்க்குறாங்க அப்படின்ற மாதிரி. அதுவும் வந்து ஒருத்தங்க வந்து கொடுத்ததான் வழக்கண்டு சொல்லி. முக்கியமான ரீசன் என்னன்னு சொல்லி சொன்னால், அவங்களுக்கு பிள்ளைகள் இல்லாதனால இவங்களை தான் பிள்ளையா நினைச்சு வந்து வளர்க்குறாங்க. பொம்பளை இந்த 2 நாய்க்குட்டிங்களையுமே பெண் ஒன்று ஆணொன்னு சொல்லி தான் வளர்க்குறாங்க. கல்யாணம் கட்டி இத்தனை வருஷமா அவங்க 2 பேர் மட்டும் தான் இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு பிள்ளைகள் ஒருத்தர் இல்லைன்னு. இன்னொரு முக்கிய விஷயமும் சொன்னாங்க. என்னன்னா, பிறந்ததுலேருந்து இந்த அம்மாவுக்கு கொஞ்சம் புத்தி கூர்மை குறைய அப்படின்னு அந்த ஐயா நம்ம கிட்ட சொல்லியிருந்தாரு. அப்போ அவங்களுக்கு அப்படி இருக்காங்க தெரிஞ்சும் போது நீங்கள் திருமணம் பண்ணீங்களா, இல்லை திருமணம் பண்ணதுக்கு அப்புறமா தான் தெரியுமா? அதுக்கு எல்லாம் கப்பல் சொல்லிச்சாங்க, நம்மளோட புத்தி இல்லைன்னு. பாவம் வாழ்க்கை கொடுப்போம், வாழ்க்கை கொடுப்போம். ஏன் நல்றீங்க? அவரை பார்த்து கத்துறீங்களா? சமைக்கிறா, அங்கே வந்து வேலை செய்கிறா, எல்லா வேலையும் செய்கிறா, அப்புறம் நீங்கள் என் புத்தி இல்லைன்னு சொல்கிறீங்க. மகளே வெளியில் கட்டி போட்டிருக்காங்க. அது எப்படி காத்துறியா? உங்கள் சொந்தக்காராக்கள் தானே? சொந்தக்காராக்கள் தான். கடிச்சு விட்டு ஐயா வாங்கோ. வணக்கம். என்ன மாதிரி பைப் லைன் முடிஞ்சோ? என்ன பைப் லைன்? ஆறு அடிச்சுனா தண்ணி சேரோ ஆறு சேர் எங்கள்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணல, நீங்க பாத்தீங்களோ? இல்லை எங்களுக்கு தெரியும், நாங்கள் அடிச்சு தரல ஐயா. நாங்கள் அடிக்குது
யார் அடிச்சு எப்போ என்ன நடந்து நம்ம இந்த பைப்பெல்லாம் கிடக்கு என்ன மோட்டர்லாம் இருக்கு எங்க காஜந்தோட அடிச்சு போட்டு போகிறேன். நாங்க வந்தாங்களோ நீங்கள் வந்து அது கதைச்சு போட்டு போனேன் பைப் அடிக்கக்குள்ள நாங்க வந்தாங்களோ அப்போ ப்ரோ எப்படி சொல்லி நாங்க அடிச்சு தந்தேன் இப்போ காஜந்தோட தான் கழிச்சினேன். அதுக்கு உங்களோட சாப்பாட்டுக்குள்ள வந்துட்டு போனாங்க என்ன கதை இது? நாங்க கொடுக்குற நாங்க வரல நாங்க இப்போ அவங்கள பார்க்க வந்தாங்க என்ன பைப் லைன் அடிச்சு கொடுப்போம்ண்டு அவங்க நீங்க இப்போ ஆர்ட்டு இந்த உதவி எடுத்து நீங்கள் ஆறு செஞ்சு இந்த உதவி உங்களுக்கு நீங்கள் காஜந்தா அது நீங்கள் இல்லையா அப்ப நாங்க அவடத்து நிக்கலையே நாங்க ஆச்சு தானே என்னம்மா நீங்கள் நிற்கல இல்லையே. யாரு செஞ்சு இந்த உதவி எனக்கு தெரியா உங்களுக்கு தெரியாது. நீங்க செஞ்ச நீங்க நாங்க செஞ்சு நீங்க உதவி செஞ்ச நீங்க நாங்க செய்யல நாங்க இப்போ மாறோம் யாழ்ப்பாணத்துல ஓ, நீங்க உதவி செஞ்ச நீங்க நாங்க யாழ்ப்பாணத்துல தண்ணி அடி எங்க அடிச்சு தண்ணி காடுவோம் எந்த அமெரிக்கனடா வெஞ்சு புறம் என்ன நன்றி நன்றி உங்களுக்கு நன்றி நன்றி நாங்க செய்யணுமா நீங்க நன்றி சொல்றீங்க நன்றி உங்களுக்கு நன்றி நன்றி ஆறு சொன்னவங்களுக்கு நாங்க செஞ்சு நாங்க வந்தாங்களோ செய்ய இது பைப் பைப் அதுவும் ரெண்டு பேரும் வந்தோம் எல்லாரும் வந்தோம் அது முதல்வருக்கா வந்தேன் பைப் லைன் அடிக்கக்குள்ள வரலையே நாங்க அவரு நீங்க அது தெரியும் எங்களுக்கு நன்றி 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 நாங்க கொடுக்குறது காசு தண்ணி எடுத்து தந்தா நன்றி நன்றி வாங்க 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 சரி ஓகே ஓகே அதுல விட குளிச்செல்லாம் பார்த்த நீங்களோ அது அதுல குளிச்சு பார்த்தோ நான் மரப்பு கட்டம் மரப்பு கட்டுவாங்க மரப்பு கட்டா என்னன்னு குளிக்கிறேன் என்ன ஆகலாம் குளிக்க பார்த்தாச்சு ப்ரோ காலையில குளிக்க வாக்கு குளிக்காதாச்சு சாப்பாடு கொடுத்த காலையில ஓ என்ன சாப்பாடு தண்டி தண்ணிச்சோறு தண்ணிச்சாறு கொடுத்து அப்ப அல்சர் பிரச்சனை வராது இவனுக்கு கொஞ்சம் கொடுங்க அல்சரா ரெண்டு கத்திடுறேன் ஐயா நான் காலையில இப்ப அதான் சாப்பாடு அப்ப அவங்களுக்கு அதான் சாப்பாடு சாப்பிடுங்களா நீங்க அப்ப சரி இப்போ சமைக்கிறோம் என்ன வைக்க பாவக்காய் அப்ப சரி சாப்பிட்டு போலாம் உங்களோட அது மட்டும் தான் பாக்கறேன் நல்லா அப்ப அதுக்கு அல்சர் வராது சாப்பிட்டு போறேன் நின்று சாப்பிட்டு வாங்க சாப்பிடல தான் பார்க்க என்ன இருங்கல இப்ப நாங்க குளிச்சுட்டு போவோம் சிட்டா வெயிலா இருக்கு குளிங்க குளிங்க நீங்க உதவி செஞ்சேன் வாங்க வாங்க வாங்கடா வாங்க ஆறு இவரை வந்து பிடிச்சி வந்தது நாங்க கொடுக்கல காசு நீங்க கேளுங்க அவரும் செஞ்சிருக்காரு உதவி உங்களுக்கு நீங்க காசு கொடுத்து அவர்தான் செஞ்சு அவரு அவங்க எங்களுக்கு தெரியா நாங்க காசு கொடுக்கல இப்ப யாழ்ப்பாணத்துல இருந்து வாரம் நாங்க காசு கொடுத்த எத்தனை அடி என்ன கீழே அடிச்சு தண்ணி ஊருக்கொண்டே இருக்கும்னா அது நல்ல நேரு நல்ல இவ்வளோ இருக்குதா அந்த டேங்கி குளிப்போம் சரியான தண்ணி பிரச்சனை வீட்டில் 5 மரம் நீங்க குளிக்கிறது அவர் தான் சரியான ஆள் இதுலயும் பச பூசணும் இவன் திருக்க கூட அப்படி ஒரே அமத்துல நாம ஓகே ரைட் ஓகே இப்ப மரம் கட்டுறாங்க இதுக்குள்ள மண்ணெண்ண போடுறேன் வேணே பாரு கொங்குரு என்ன என்னண்டு என்னண்டு மறக்க மாட்டேன் சந்தோஷத்தை மறக்க மாட்டேலோ இப்படித்தான் சொல்லி அப்புறம் மறந்துடுவேன் அடுத்த மாசம் வந்து ஆண்டு பேர் இவர்தான் எல்லாத்தையும் காரணம் நாங்க கொடுக்கல எல்லாம் அவரு செஞ்சு அவர்தான் உங்களை காட்டிய தந்து நம்ம காட்டி கொடுத்தாலும் 2 பேர் வந்தாலும் மாதிரி இல்ல உண்மையா இங்க நிறைய ஃபேமிலியை வந்து ஆனா வந்து காட்டிட்டு இருந்தவர் இப்ப இவங்களுக்கும் கூட நாங்கள் காசு அனுப்பிட்டு வரல பாக்குறதுக்கு இப்படி ஒரு தண்ணி வேலை செய்யணும்னு சொல்லக்குள்ள வந்து ஃபுல்லா நின்று எல்லாத்தையும் வந்து செஞ்சு அந்த முதல் போட்ட கொட்டேஷனுக்கு 92,000 கிட்ட வந்தேன் அப்புறம் திரும்பி இதுக்கு அடிக்க முடியாது அந்த மயிரை நாங்கள் சொன்னாங்க முந்தைக்கு மட்டும் போய் பார்த்தா நல்ல விலை குறையும் அங்கே போய் பார்த்தா எங்களுக்கு எல்லாம் பேத்துக்குழி எல்லாம் சேர்த்து 69,500 தான் வந்துச்சு எல்லாம் டோட்டல் எல்லாம் முடிஞ்சதா எல்லாம் முடிஞ்சு முடிஞ்ச பட்சம் அவ்வளோதுக்குள்ளே முடிச்சு தந்தோம் நீங்கள் அப்போ சீப்பான இடம் எங்கிட்ட பார்த்து போய் கஷ்டப்பட்டீங்க நன்றி நன்றி அன்றைக்கும் கூட நாங்கள் வந்த பண்டை கூட அவர் வேலை விட்டு போட்டு ஓடி வந்து அதில் இருந்தால் 1000 ரூபா கூட போட்டுக்காரு
கணக்கு இல்லாமலுக்கு அவர் 70,000 ஆக்கி கொடுத்தாரு. அதில் 69,500 தான், 69,000 தான் இதில் கணக்கு. திரும்பி என்னென்னா இந்த என்ன ஏற்றுக்குழி இருக்குது இப்போ இது வாங்கணும், ஷவர் வாங்கி வந்தது நான் நேற்று சோடா வாங்கி கொடுத்தேன். அது எல்லாத்தையும் நீங்கள் அதே போடுங்க. அது என்ன உண்மையில் நாங்கள் பெரிய நன்றி சொல்லணும். நாங்கள் இடத்துல நின்று செய்யணும். உங்களுக்கு தெரியும் எல்லா இடத்துக்கும் ஓடுறதுனால எங்களால் நின்று செய்யல. அது மேலே அண்ணனை தான் நின்று செய்ய சொல்ல சொன்னா அவருக்கு ஓடுன பெற்றக்குள்ளையில நம்ம இது இல்லை என்னன்னா அண்டைக்கு கூட நாங்கள் காசு கொடுத்துட்டு போகலான்னு சொல்லிட்டு வந்து நாங்கள் இப்போ அதோட வீடியோ கிளிப் ஒன்று இருக்குது, அதை பாருங்க. ஓகே, என்னென்னு சொன்னால் இப்போ வந்து நாங்கள் காசை கொடுத்துட்டு போவோம்னு சொல்லி, அதாவது இந்த உங்கள் பைப் லைன் இது கட்டவங்க தானே அடி வைப்பு வார நேரம் வங்காளம் வந்து இடி வருது, என்ன இடி நாளைச்ச மாவு அடிக்காங்கட்டு பார்த்தா இந்த அரிசி கொடுத்து அரிசி தீட்டுறாங்களாம். நான் பார்த்தேன் இது நாள் வரைக்கும் மிஷினில் தான் தீட்டுருவாங்க. அது காசு இல்லையா நான் கொண்டு காசு இல்லையா பார்த்தீங்களா? அது சரி சரி சரி. நீங்கள் அன்னைக்கு போன வாட்டி வந்தப்போ என்ன கேட்டல, நீங்கள் என்ன கேட்டீங்க இங்கே வந்தாப்புல உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லி கேட்டல நீங்கள்? தண்ணி தண்ணி கேட்டனீங்க. சரி, இப்போ அதை தான் வந்து அடித்து தர போகிறோம், இப்போ வேலையை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். சரிங்களோ? இப்போ ஒரு 90,000 வந்து இதில் இருக்குது. இப்போ உங்களுக்கு யாரும் தெரியாதானே என்னோட சொன்னால் இவங்க வந்து இந்த ஒரு நிலைமையில் இருக்காங்கன்னு சொல்லி கலகாலையில் கிட்டத்தட்ட ஒரு 2 ஃபேமிலியை காண்பிச்சு ஒரு அண்ணா இருக்கிறார். இப்போ அவர்கிட்ட கொடுத்து தான் வந்து வேலையை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஃபினிஷ் பண்ணதுக்கு அப்புறமா தான் வந்து யார் எவ்வளோ தந்து என்ன உதவி பண்ணாங்க அப்படிங்கிறத வந்து நாங்கள் டீட்டெயிலாக வந்து சொல்லுவோம். இப்போ இதில் 90,000 வந்து இருக்குது. எண்ணி பாருங்கள் கொஞ்சம். என்னங்க ஆகும்? என்னப்பா கை நடக்குது கிடைங்க? இது வேணா என்ன சரி சரிக்கா 90. சரி, இது இப்போ வந்து இப்போ இந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு சரிங்களா? ஸ்டார்ட் பண்ணி இதை செய்யுங்க. பிறகு வேறு என்ன பண்ணுறாலும் நாங்கள் பார்க்குறோம். இப்போ அன்னைகிட்ட கொடுத்து நீங்கள் வேலையை தொடங்குங்க சரிங்களா? ஓகே, இப்போ அன்னைக்கு கூட வந்துட்டு வெத்தில தோட்டத்துக்குள்ள வந்து வெத்தில ஆஞ்சிட்டு இருந்த மாதிரி தான் அப்படியே ஓடி வந்தது. அது அன்னைக்கு அப்படி இன்றைக்கு காலிகளுக்கு வேலைஞ்சு மட்டும் ஓடி வரீங்களா? அப்படி நன்றி. இப்போ உண்மையிலே இந்த இப்போ நிறைய பேர் சில டைம் புதுசாக வீடியோ பார்க்கலாம், இந்த ஃபேமிலியை பற்றி நிறைய பேர் தெரிஞ்சுக்கிறாரோ ஒரு சின்ன ஒரு அறிமுகம் குடும்பம் உங்களுக்கு யாருன்னு சொல்லி. என்னென்னு சொன்னால் உண்மையில் வந்துட்டு திருமணமாகி பல வருஷமாகியும் வந்து பிள்ளைகள் இல்லாமல் இந்த நாய்க்குட்டிகளை அது ரீசெண்டாக வந்துட்டு பிள்ளைகளாக வந்து வளர்க்குறாங்க. அதை தாண்டி அம்மா வந்துட்டு மன உளைச்சலுக்கு அப்போ இருந்து ஆளானவங்க. ஸோ வந்து கணவர் தான் வந்து அங்கே இங்கிட்டு போய் கொஞ்சம் தர்மம் எடுத்து தன்னோட குடும்பத்தை வந்து பார்த்து கொண்டு வந்தாங்க. அதான் உண்மையில இந்த கவலையாக இருந்தது. பிள்ளைகள் இல்லைன்னு சொல்லி அதன் நாய்க்குட்டிகள் தான் வந்து பிள்ளைகளை வளர்க்குறாங்களாம். அதை காலையில் ஒலிம்பி குளிப்பாட்டுறதுலேருந்து எல்லாமே வந்து செய்கிறாங்களா. அதான் நான் இப்போ கேட்டு நான் வந்து குளிப்பாட்டிங்களோன்னு சொல்லி அது உங்களோட முதல் வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்படி அந்த வீடியோ பார்க்கணும்னு சொல்லிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், வந்து அந்த வீடியோ வந்து செக் பண்ணி பாருங்க. அதுக்கு நாங்கள் உங்களோட பேசினவரை வந்து அவங்க கேட்டிருந்தேன், என்னம்மா நீங்கள் கேட்டுனீங்க எங்கள்கிட்ட நான் முதல்ல வந்து என்ன வேணும் உங்களுக்கு கூட நீங்கள் என்ன நீங்கள் தண்ணி பைப்பு வேணும். தண்ணி பைப் என்னத்துக்கு கேட்டுனீங்க? தண்ணி பைப் குளிக்கிறதுக்கு. சரியா கஷ்டமாக இருக்குன்னு சொல்லி அவங்களோட கிணத்தை காட்டுறோம் பாருங்க. ஆரம்பத்தில் இருந்தது இந்த வரல் வச்சு இதே நம்ம அந்த குணமரிக்கிற ஐயாட விட்டு அவருக்கு வந்து கிணறு அடிச்சு கொடுத்துட்டோம். இது எப்படி இருக்குன்னு அது ஒரு ஜூம் பண்ணி காட்டு எப்படி இருக்குன்னு பாருங்க. அதை பிடுங்கணும் அப்படியே மூடையில அதாண்ணா இதில் கரண்ட் கரல் அந்த இடத்துல பாருங்க. இந்த கரல் தண்ணி அங்கே இழுக்க பார்க்கணும். ஓகே, இதை மூடுறதை பாருங்க. என்ன இழுத்து விட முடியும். ஓகே, அப்போ இந்த கிணத்துல தானே வந்து அதாவது கிணறுன்னு சொல்லல, அதாவது ஒரு வரலை வச்சு கொண்டு அந்த தண்ணி அடித்தானே வந்து அவங்க எல்லா பானையும் வந்து பாய்ச்சி கொண்டு வந்தவங்களாம். அப்போ நாங்கள் அவங்களோட கதைச்சவரை வந்து எங்களுக்கு ஒரு மனதாமல் இருந்தது. அப்போ நாங்கள் கேட்டோம் என்ன வேணும் உங்களுக்கு சொல்லி. அப்போ தண்ணி லைன் தான் செஞ்சிட சொல்லி சொன்னவங்க. அதுக்கு நாங்கள் வந்து சக்ஸஸாக முடிச்சு இந்த இதான் வந்து கிட்டத்தட்ட 15 அடி அடிச்சிருக்காங்க. இங்கே வந்துட்டு நம்ம எப்படி ஒரு 8 அடி எல்லாம் தோண்டும் போது தண்ணி வர தொடங்கிடும். இப்போ 15 அடி வந்து தண்ணி வந்துட்டு மோட்டரில் எடுக்கும் போது வந்து கொண்டே இருக்கும், தண்ணி வந்து கொண்டே இருக்கும் அப்படி. ஓகே, அப்போ உங்களுக்கு பைப் லைன் அடிச்சு தந்தாச்சு, திரும்பி கலட்டிட்டு போகிறோம். அண்டு கதைக்கவே இல்லை தெரியும், சந்தோஷமா கதைக்கிறேன். அப்ப இனி உங்களோட பிள்ளைகள் எல்லாம் அதுலயே குளிப்பாட்டி இறைச்சல் பெரிய தாச்சொண்ட வச்சு தண்ணிய ஊத்திட்டு ஆகல
இந்த வெயிலுக்கு வந்து நல்லா குளிப்பாட்டி எடுத்தீங்கன்னா சிவப்பாயும் சவுக்காத்தையும் போட்டு நல்லா தேய்ச்சி, பொட்டெல்லாம் வைக்கிற நீங்களே நான் புள்ள மாதிரி பாவிக்கிறேன். சந்தோஷம். அண்டு வரக்குள்ள உண்மையாக தான் அண்டு வரக்குள்ள கதைக்கவும் இல்லை அப்படி இதாக இருந்த இப்போ இன்றைக்கு சந்தோஷத்தில் கதைக்கிறாரு. நல்ல உங்களுக்கு எங்களுக்கு அவ்வளோ நல்ல சந்தோஷமா இருக்கா, சிரிவா இருக்கா? தான் உண்மையில நன்றி என்று சொல்ல நன்றி அண்டு தான் நான் சொல்றேன். நீ அவர் தான் நண்டு அண்டு சொல்றேன். நீங்க நன்றி சொல்றேன், அவங்க நன்றி நன்றி அண்டு தான் சொல்றேன். நன்றி நன்றி சரி ஐயா, இப்போ நாங்கள் வந்து போனதுக்கப்புறம் வந்து நீங்கள் தர்மோடுக்கு எதுவும் போனீங்களோ? இஸ்லாவுக்கு காசு கொண்டு போனதா? சரி, நீங்கள் அதெல்லாம் செஞ்சுட்டீங்க. சாப்பாடு செஞ்சிருக்கிறவன் மோதிரம் வேணாம் வேண்டி தந்து. உங்களுக்கு ஓ போயிடும். மோதிரம் தான் வேண்டி தந்த. நம்ம ஒழிக்க அண்டன். இது தங்கம் வரும் ஓ கொடுத்த காசு முதல்ல வாங்கி போடியா? அவர் குடிக்கல வேண்டி போட்டு வேண்டி போட்டீங்க ஆபத்துக்கு உதவும் இல்லை, உண்மையாக அது ஆபத்துக்கு உதவும். ஏதாவது வீடு வச்சு போட்டு எடுக்கலாம். அது தலைமுடி வெட்ட சொல்ல வெட்டையும் இல்லாங்க. அப்போ ஆசையாக வந்தவங்களுக்கு மோதிரம் வாங்கி போட்டியாரு. தலைமுடி வெட்டலை ஆண்டு கேளுங்கள். ஓ தலைமுடி வெட்டலையா நீங்க? என்னடாப்பா அது கம்ப்ளைண்ட் உங்களோட மனுஷன் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறப்ப தலைமுடி வெட்டல நீங்கள். அவ சொல்லி கேட்கல, நீங்க நாங்க அங்கே தலைமுடிய வெட்டுங்க வருவாங்க பார்க்க. உங்களோட சொல்லு கேட்கறல பாத்தீங்களா? முடி வெட்டி பாத்தீங்களா? உங்களை வடி இன்னொரு நல்ல ஒரு மன்மதனை வந்து மாத்தணும் விட நினைக்கிறா பாத்தீங்களா? நீங்க வெட்டுறீங்க இல்ல வட்டியா முடி வெட்டுங்க. இன்னைக்கு போய் வெட்டு வரேன், இன்னைக்கு போய் வெட்டுங்களா? வெட்டுங்க. சரி இன்னைக்கு போய் வெட்டு வரேன். சரியா சொல்லி சரி, இன்னைக்கு போய் வெட்டு வரேன். அப்படி நீங்க எங்களுக்கு சொல்லணுமா? வந்து பாக்குறோம். எங்கெல்லாம் குசினி அண்ணாந்து பாருங்க, என்ன தராப்பா இதெல்லாம் செஞ்சிருக்காங்க. இதெல்லாம் மோட்டரோ கீழே விட்டுருக்கேன். நான் மறக்க மாட்டேன் உங்களை செஞ்சதுக்கு நன்றி நன்றி. ரேடியோ போட்டிருக்காங்க, காப்பிரைட் பிரச்சனை வந்துடும், அதான் ஓ பண்ணி விட்டேன். நன்றி நன்றின்றேன்னு சொல்கிறேன். அது என்னடாப்பா இந்த அடிக்கிறது? இது தேங்காய் அரைச்சணும் பாவக்காய்க்கியம்மா. எங்க அரைச்சே? அங்க பக்கத்தில் பக்கத்துல அரைச்சி தான் சமைக்கல. எங்கிட்ட பாவக்காப்பு வாங்கிட்டு வந்தவர். கடவுளை சுடுமீராப்பா, கை அடைச்சியில் இல்லாம எடுக்கிறீங்க. அது தேங்காய் கூட்டு போடணுமே. நான் நல்லா ஆக்குவேன், மரக்கறி ஆக்குவேன், கோழிக்கறி அவ்வளோ ஆக்க மாட்டேன். அது தெரியாது என்ன மரக்கறி ஆயிப்பீங்க. இப்போ எப்படி சமைக்கிறது? என்னென்னலாம் போட்டு சமைக்கிறது? பச்சை வச்சிக்க வெங்காயம். இப்போ என்ன வெறும் தண்ணியில் அவிக்கிறீங்களோ? ஓ அவிச்சு போட்டு தண்ணியை நிறுத்து போட்டு இதை போட்டா சரி. தண்ணி ஊத்தாட்டி என்ன செய்யும்? அவியாது, கசக்கும். ஓ பாவக்காய் கசக்கும். அது இப்படி இல்லை செய்வாங்க, கொதியண்ணி எடுத்து கொதியண்ணியில் ஊற வச்சு போட்டு எடுத்து தானே அப்படின்னு செய்யலாம் தானே. நீங்க பொறிச்சு சமைக்கிற இல்லையா பாவக்காய்? அவருக்கு தேங்காய் அரிசரா அது பொரிய சாப்பிட்றாரு. இதென்ன வெங்க எடுத்து வரது விரவு எல்லாம் என்னடாப்பா இப்படி இருக்கு? ஓ நான் கொல்லி பொறைக்கு கொண்டு போடுறேன். எங்க ஊரை கொண்டு வர நீங்க? அங்க காட்டு வழிய போற. காட்டு வழியில் ஊற கவனம்டாப்பா, இதை கொஞ்சம் நீட்டா அடிக்குவீங்க, பாம்புகள் வந்தாலும் தெரியாது. வெட்டையில கொண்டு அடுக்க போறேன். ஓ வெட்டையில கொண்டு அடிக்குவீங்க. அந்த அசாவு கட்டிக்காரு. இந்த என்னது அசவா? கொல்லி அசாவு. இப்ப நான் வாரீங்க இப்ப அம்மாந்து உங்களை பார்க்கணும். நாங்க இங்க பக்கம் போனோம். நாங்க கார் நிச்சயம் ஓடி வந்துட்டேன் தேங்காய் தூவி. சரி அப்ப ஒரு கறியா நண்டைக்கு? ஓ ஒரு கறி தான். 2 பேர் தான். என்ன 4-5 என்ன 4-5 ஏறி எத்தனை சுட்டு சமைப்பீங்க சோறு? 2 சுண்டு காவைக்கும் பகலைக்கும் காணும். 2 சுண்டு சமைக்கிறேன். சமைச்சாச்சு. இது ஒட்டரையில் அடிக்கிறோம் இது நீங்க? அது அவர் அடிக்கணும், எனக்கு கையெட்டாதான்னு. அவருக்கு கால் ஏலாட்டியும் அடிக்கலாது அவருக்கு, எனக்கு கையெட்டாது. நான் கொட்டனால என்ன சரி. இப்போ காலையில் என்ன சோறு வெண்ணஞ்சு தனிச்சோறு? ஓ தனிச்சோறுக்கு என்ன போட்டு கரைச்சி? தேங்காய் கரைச்சி பழமண்டும் போடலை. நானும் காலையில் கதான் சாப்பாடு, எனக்கும் அல்சர் பிரச்சனை. வாழைப்பழம் போட்டு கரைச்சி தான் இப்போ சாப்பிட்றது காலையில். உங்களுக்கு அல்சர் என்ன? ஓ போகிற வர இடம்லாம் கடையில் சாப்பிட்டு உங்களை போல இப்படி வீட்டு சாப்பாடு பெருசாக கிடைக்கிறது இல்லை எங்களுக்கு. போகிற இடம் கடையில் சாப்பிட்டு என்ன சாப்பாடு அது உங்களோட அம்மா ஆக்கி தர இல்லையா?
அம்மா வீட்டு ரெண்டா தானே அம்மா ஆக்கி தரதுக்கு. அந்த அவர் வேற சரி சரி. வாங்க வீட்டுக்கு வந்து பாருங்க. என்ன சமைக்க என்ன ஹெல்ப் வேணுமோ? பாவக்காய் கறி என்ன உதவி வேணுமோ? சரி தேங்காய் இங்கே திருவி தரணும். தேங்காய் அரைச்சிட்டு வந்துட்டு எங்கே அரைக்கிறீங்க? அங்க பக்கத்துல அங்க நவனியத்துல அங்கால பக்கத்து இதை உள்ள குடிக்கிறது பாம்பு உள்ள வந்தார். நான் இப்ப வெட்டையில் எடுப்பேன் ஐயா. அது மழை வருமென்ட்டு அள்ளி கொண்டு வச்சு நான் ராகு மழை வந்தா கொல்லி நனைஞ்சு போவோம் ஐயா. அதான உண்மையிலே வந்து போன வாரம் பார்க்கல இந்த சிரிச்ச முகத்தோட அப்போ போன வாரம் ஒழுங்காங்க புதாக்கள் போட்டு பயப்பட்ட நீங்க. நான் பயப்படல, நான் புதாக்கள் தானே தெரியானே இப்ப பழையிட்டு. இனி அடுத்த தடவை வந்தா கொள்ள கதை ஜாட்டி இங்குடு நான் அடிக்க மாட்டோம். அந்த பெரிய ஆக்களுக்கு அடிப்பேன். உங்களோட வயது எங்கட வயது. நீங்க பெரிய ஆக்கள் என்ன நீங்க? நாங்க வாங்க பெரிய ஆக்கள். அம்மா மாதிரி இருக்கிறோம். அம்மா தான் நீங்க. நீங்க அம்மா தான். இது பாவக்காய். நல்ல உடம்புக்கு தானே. ஒரு கடிதான் அவங்க 2 பேருக்கும். ஒரு கடி தான். ஜங்கண்டா நைட்டு பகலுக்கு தான் வாங்களுக்கு. ஓகே, இப்போ வந்து நாங்கள் போன வாரம் வந்து உதவி செஞ்ச காசை வந்து இப்போ என்னதுக்காக வந்து நீங்கள் மோதிரம் போடணும்னு சொல்லி உங்களுக்கு ஒரு ஆசை வந்தது? எனக்கு ஒரு வருத்தம் வந்தா இந்த ஒருத்தன் தர மாட்டாங்க. அதெல்லாம் கேட்குறேன். இது எனக்கு ஒரு வருத்தம் வந்தா டக்கு நாட்டை பிடிச்சோம் கொண்டு போவோம், வீடு வைக்கணும். வீடு வச்சு போட்டு எடுப்பீங்க. ரெண்டு உயிரை காப்பாற்றணும். அவருக்கு ஒரு வருத்தம் வந்தால் நான் டக்கு நாட்டை பிடிச்சிட்டு அவட உயிரை நான் காப்பாற்றணும். அதான் பேங்கில் கிடக்கிறத விட கையில் இருந்தாலும் இருக்கிறது கிடக்கடுமே. அதையும் அவள் உங்களுக்கு வாங்கி போடாமல் அவருக்கு வாங்கி போட்டேன். எனக்கு தேவையாது, அவக்கு தான் போடும். மனுஷி தான் போடுவோம். நீங்கள் தான் போடும். எனக்கு தேவை. இவங்கள்ட்ட ஒற்றுமை எப்படி நாங்கள் போன வீடியோவில் ஃபுல்லாக காய்ச்சிருந்தேன். தேவையில்லை, அவக்கு தான் போடும். என்னென்னு சொன்னால் அம்மா வந்து கொஞ்சம் இப்போ அவ்வளோ பெருசாண்டி இல்லை. ஆனால் சொல்கிறாங்க வந்து மனநலம் பாதிக்கப்படுதுன்னு இருக்கிறாங்களா அப்படின்ற மாதிரி. ஆனால் அப்படி இருந்தாலும் வந்து ஐயா விட அவங்க வந்து பார்த்துக்கொள்கிறோம். எப்படின்னா சாப்பாடு இல்லாட்டியும் வந்து தர்மம் எடுத்துக்கொண்டு அம்மாவுக்கு வந்து சாப்பாடு கொடுப்பாங்களாம். மற்றபடி வேற ஒரு பழக்கமோ இல்லை எந்த இதுவுமே இல்லை. விட்டு பிரியவும் இல்லை. அவங்களுக்கு ஒரு கவலை வந்து பிள்ளைகள் இல்லைன்னு அந்த பிள்ளைகளுக்கு பதிலாக தான் வந்து இந்த நாய்க்குட்டி வாங்கி வளர்க்க. நாய்க்குட்டி வளர்க்கும். அது யார் கேட்டா வந்து மனுஷா கேட்டா வந்து நீங்களே வாங்கி கொண்டு கொடுத்தீங்க? எங்களோட தங்கச்சியில மருமன் வளர்த்து நாய் இப்படி குட்டிட்டேன். தாளாண்ட கட்டிக்கிட்டு போகும்டான். நான் கொண்டு ஊசி போட்டு வச்சு பார்க்கிங்க. அவங்க பிள்ளைகள் வச்சு பார்க்கும். சரி, இப்போ நீங்கள் மோதிரம் வாங்கி கொண்டு போட வந்து சந்தோஷப்பட்டா? ஓ, இது வாங்கினு கேட்டான். நான் உனக்கு ஒரு வட்டம் எனக்கு ஒரு வட்டம் பண்ணிட்டா போன். இல்லை, உண்மையாக வந்து சந்தோஷம். காசு கொடுத்து போட்டு வந்தால் நாங்கள் நிறைய இடத்துல அடுத்த திரும்ப கேட்க கூட வந்து சொல்லுவாங்க அதுக்கு செலவழிச்சிருந்தேன் இதுக்கு செலவழிச்சு இப்படி போயிட்டுன்னு சொல்லி. இப்போ நான் வந்து ஜோதிச்சேன், வரக்குள்ளே ஜோதிச்சு வந்தேன். நான் உங்களுக்கு போன தடவை வந்து காசு தந்தோம். அந்த காசை நீங்கள் எப்படி செலவழிச்சிருப்பீங்களோ தெரியும். என் 2 பேர் தானே எப்படி வந்து நிறைய நாளைக்கு காணும் என்னஞ்சிருக்கீங்களோ தெரியாது கேப் பண்ணி பார்த்தேன். ஆனால் அதை நீங்கள் கரிசனையாக வந்து ஒரு முதல்ல வாங்கி போட்டீங்க. பிரச்சனை இல்லை. அது பேங்கில் இருந்தாலும் சரி கையில் இருந்தாலும் சரி ஆபத்துக்கு எடுத்து அதை வச்சு கொண்டு செலவழிச்சு கொள்ளலாம். இதுக்கு உண்மையிலே வந்து நானும் சந்தோஷப்படுறோம். நீங்கள் இப்படி ஒன்று செஞ்சுருக்கீங்களாண்டு. அதுதாண்டி ஓகே. நாங்கள் நீங்கள் கேட்ட மாதிரி உங்களுக்கு தண்ணி எல்லாம் அடிச்சு தந்தாச்சு. இப்போ சந்தோஷம் உங்களுக்கு? சந்தோஷம். நான் நீங்கள் வந்து செஞ்சதுக்குன்னு நன்றி. வந்து கேட்டு இந்த வந்து சொல்லி இந்த தண்ணி அடித்தோம் ரொம்ப நன்றி. ஓகே, இனி வந்து நீங்கள் சந்தோஷமாக இருக்கலாம். உங்களுக்கு இதை கேட்டு நீங்கள் அடுத்தவங்க வாழ்வாதாரத்தை தானே அதை வந்து பார்க்கணும். நீங்கள் தர்மம் கொடுக்க போகாமல் விடுறதுக்கு இப்போ லாஸ்ட்டாக போகணும். நீங்கள் தர்மம் கொடுக்க எனக்கு மாதம் சாப்பாடு குறைவு. சாப்பாடு எவ்வளோ உங்களுக்கு மாதம் சாப்பாடு? இப்போ என்ன 1000 ரூபா போயிட்டு 1000 ரூபா ஆயோட சேர்த்து 300 காய் 700 ரூபா போகுது. ஆனால் மீன் மட்டும் வாங்கல, மொத்த ஜானமாக வாங்கணும். நீங்கள் ஒரு மாதத்துக்கு எத்தனை எடுத்து போடுறல? அன்றைக்கு தான் அரிசி அன்றைக்கு ஒரு நாளைக்கு எத்தனை கிட்ட அரிசி? அரைக்கா தாக்குவோம். நாங்கள் அரைக்கா தாக்குனா 20 காணாட்ட 20 காக்கத்தை போட்டுட்டோம். அவையிலும் கொடுப்போம். அங்கே கொடுப்போம். அங்கே 2 பேர் ஆகும். 2 பிள்ளைகள். 2 பிள்ளைங்கள் 4 பேர். 4 பேர் நாங்கள் சாப்பிடுவோம். ஓகே, அதுதான் சரி. சந்தோஷம். இப்போ சரி குடிக்க வேண்டிய காலை கொடுத்து குடிச்சு அழிச்சிப்பான். நான் அப்படி ஒரு அந்த பழக்கம் தேவைப்பட்டையாம இதுதான் ஒரு பொறுப்புக்கோ ஒருத்தரும் கேட்டு அந்த நேரத்தை கேட்டு ஒருத்தரும் தர மாட்டாங்க. ஆபத்து இல்லை. எப்படி உங்களுக்கு அந்த ஐடியா தோணுது? எனக்கு ஐடியா ஏற்கனவே இருந்தேன். இப்போ நீங்கள் காசியாந்தோடு போக இல்லை இதுக்கு முதல்ல வந்து மனசுக்கு பொருள் வாங்கி போட்டுருக்கீங்களா? நீங்கள் முதல் வாங்கி போட்டேன்னா அது இப்போ வீடுல இந்த கொரோனாக்குள்ளே காய்ச்சி விட்டாங்க 5000 ரூபா. அதில் நான் 7,000 ரூபா போட்டு மோதிரம் வாங்கி போட்டுனா போட்டு அது இப்போ வீடு இல்லை. அப்போ அதை எடுக்கலையா? அது எடுக்கல. அது காய்ச்சி வேறு.
சரி உண்மையிலே சந்தோஷம். அதுக்கு இப்போ 2000 ஆகும், வட்டி காசு 100 ஆகும், 2000 ஆகும் வட்டி காசு. 2000 இதோட வச்சுக்க. 2000 ஓகே ஓகே. அப்புறம் அதையும் எடுத்து போடுங்க. என்னென்னா இது வந்து இப்போ உங்களுக்கு யார் யார் செஞ்சா அப்படி செஞ்சான்னு சொல்லி நீ இதில் குளிக்கிறேன்னு தானே எப்படி இருக்கு அந்த தண்ணி வந்து உள்ளே புடுங்கும் அந்த அதுக்குள்ளே குளிக்கிறேன்னு சொல்லக்குள்ள ஒரு மாதிரி நான் குளிக்கல, அதான் குளிக்க போகிறோம். நீ அதை ஃபுல்லாக மூடி விடுங்க. சந்தோஷம். இப்போ உங்களுக்கு இது யார் யார் செஞ்சன்றதை வந்து நாங்கள் சொல்கிறோம். இனி வந்து நீங்கள் அப்படியே சந்தோஷமாக இன்னும் கண்களாக உங்களோட மனைவியை வந்து பார்த்துக்கொள்ளுங்க. சரியானே? ஓகே சரிங்கண்ணா. இப்போ நீங்கள் வந்து எவ்வளோ காலம் எங்கள்கிட்ட வீடியோ பார்க்குறீங்க? நாங்கள் இப்போ இங்கே நூற்றாண்டு விழா நூற்றாண்டுகளா விழா யானை அடிக்கிறது அந்த அதுக்கப்புறம் வந்து பார்க்குறது. அதுக்கப்புறம் தொடர்ந்து சேனலில் பார்த்துக்கணும். சரி, இப்போ இந்த குடும்பத்துக்கு வந்து உதவி செஞ்சு எடுத்து கொடுக்கணும் இந்த படியன்கள்ட்ட அப்படின்னு சொல்லி உங்களுக்கு எப்படி தோணுச்சு? ஏண்டா இவர் இப்போதும் கஷ்டம். இப்போ கஷ்டம் அப்பா ஓடி நான் இந்த சுனாமி அடிக்கிறோட வர விட நல்லது. வந்து முதல் கல்லடி உடச்சி தந்துருக்கிறது, உண்டை கொடுத்துருக்கிறது. மூந்தாச்சி மரத்தில் முதல் இருந்தவங்க திரும்பி இவங்க அகத்திய தங்க தான் ஒவ்வொரு வீட்டு வழியும் தெரிஞ்சுருங்க. தெரிஞ்ச அப்பா உடைய வேற தெரியும், நல்ல கதைச்சு இதுகிற. அப்போ வேணும் பார்த்தோன்னே எனக்கு மனத்தாம மாதிரி கஷ்டப்பட்டாக்களுக்கு உதவி செய்யணும் மட்டும் என்ற மனப்பான்மை. கண்டிப்பாக வந்து உங்கள்ட்ட சொந்த பந்தம்னு சொல்லி யாரும் இல்லையா உங்களுக்கு? உண்டு இவங்களுக்கு இருக்கான ஒருத்தர் பார்க்குறதில்ல, வாரதில்லை, போகிறதில்லை. உங்கள்ட்ட வாழ்க்கை உண்டு. இவங்களுக்கு சாப்பாடு இல்லைண்டா சாப்பிடலாம், அன்றைக்கு சாப்பாடு இல்லைண்டா இல்லை, அவங்க கொடுக்குறதுக்கு ஒரு திறமை இல்லை. அப்படி இப்போ இந்தியில் அதோடய அங்கே இங்கே போயிட்டாங்க. அதான் சொன்ன நீங்கள் இந்த காலோட தான் போய் ஒவ்வொரு தர்மங்கள் இதில் எடுத்து வர்றது. அப்போ இந்த நாய்க்குட்டியும் தெரிஞ்சாங்களா யாரையும் கொடுத்துட்டு அப்போ கூட சொல்கிறேன் இதுக்கு ஃபுல்லாண்டா சரியான ஆசை. எனக்கு இறைவன் தரலையே, இறைவன் தரலன்ட்டா கூட நினைச்சிக்கிறேன் நாய்க்குட்டியை தான் பிள்ளைய வளர்க்குறேன் அப்போ சொல்லுவாங்க. உங்கள்ட்ட என்ன கேட்டவர்? என்ன இது செஞ்சுட்டாங்க அது செஞ்சு ஒன்றும் சொல்லல. இதை பற்றி அவர் என்கிட்ட கேட்கல. அவர் வந்தால் நான் தான் எனக்காக தோணிச்சு. உங்களோட வீடியோ பார்த்து கொண்டிருக்கிறாங்க, நீங்கள் கல்விங்க நல்லா நிறைய செய்கிறீங்க அப்படின்னா இவங்களுக்கும் எடுத்து கொடுக்கலாம் என்று கூட தான். அப்போ சரி வந்துருக்கு. சரி, இப்போ இது அடிச்சு கொடுக்கலாம் வந்து இவங்க என்ன சொன்னாங்க? இப்போ அடிக்கக்குள்ள அவங்க நன்றியாக சொல்கிறாங்க. இப்போ நீ இல்லாட்டி வந்திருக்காது இதுதான்ட்டு அதான்ட்டு அவங்க இல்லாட்டி இறைவன் பார்த்துருந்தா போதும் நமக்கு. கண்டிப்பாக உண்மையில் பார்த்த குடும்பத்தில் அவங்க பிள்ளைகள் இல்லாமல் இப்படி ஒரு இருக்காங்கன்னு சொன்னால் அதான் நமக்காக வேண்டி மட்டும் வாழாக்கும் மிக்கவருக்கும் கொஞ்சம் வாழணும். கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சது. ஓகே, உண்மையில் நாங்களும் வந்து உங்களுக்கு தேங்க் பண்ணுறோம். நீங்கள் உங்களோட நேர பொழுது உண்மையில் அந்த ஒரு உதவி மனப்பான்மைன்றது வந்து எல்லாருக்கும் இருக்காது. தான் உண்டு தானே பாடுன்ட்டு அது நிறைய பேர் இருப்பாங்க. சில பேர் தான் வந்துட்டு தாங்கள் உழைக்கிறதுல வந்து ஒரு பங்கு இன்னொருத்தவங்களுக்கு கொடுக்கணுமென்றும், சில பேர் வந்து என்னால் முடிஞ்ச வந்து இன்னொருத்தவங்களுக்கு உதவி பண்ணணும்னு சொல்லி நீங்களும் உங்களோட நேரத்தையும் அதே மாதிரி பெற்றோர்களுக்கு அவங்களோட இதை வந்து நீங்கள் இதைஞ்சி இவ்வளோ அந்த வகையில் எங்களுக்கு நான் இப்படி எடுத்து கொடுத்தா எனக்கு இந்த சிறிய காட்சி போகிறது எனக்கு இது இல்லை. பேருங்களுக்கு எடுத்து கொடுத்தா எனக்கு பெருமை. எனக்கு ஒரு சந்தோஷம் பண்ணிக்குதான். என் மனதை திருப்திப்படுத்துறேன்டா இப்படி ஒரு இல்லாதவர்களுக்கு ஒரு உதவி செஞ்சேன். என் மனம் திருப்தி அடைஞ்சு கண்டிப்பாக மற்ற நமக்கு செய்ய வேணும் இல்லை. ஆனால் எனக்கு நானே திருப்தி படுறேன்டா இப்படியான கஷ்டப்பட்டாக்களுக்கு உதவி செய்கிறது. கண்டிப்பாக. ஓகே, உண்மையில் வந்து இதே மாதிரி இங்கே நாங்கள் காண்பிச்சிருந்தோம் ஒரு கேன்சர் பேஷண்ட் ஒரு ஃபேமிலி உண்டு. ஸோ அவங்களுக்கு வந்து அந்த ஒரு மலசல கூட வசதியும் அந்த பிள்ளைகிட்ட படிப்புக்கு எதுக்கும் உதவி செய்ய வேண்டியிருக்கு. அதையும் வந்து அண்ணா தான் காண்பிச்சிட்டார். அவங்களுக்கான ஒரு உதவியும் வந்து வெகு சீக்கிரத்தை வந்து நாங்கள் முடிச்சு வைக்க போகிறோம். ஓகே, உண்மையில் நன்றி, சந்தீபம். ஓகே சரி, இப்போ உங்களுக்கு சந்தோஷம் தானே? நீங்கள் கேட்ட மாதிரி உங்களுக்கு தண்ணி இதை வந்து எடுத்துருந்தாச்சு. சரியா? இப்போ சாப்பாட்டுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு உதவி பண்ணுறோம். என்னோட சொன்னால் உங்களுக்கு வந்துட்டு நாங்கள் வீடியோ எடுத்து போட்ட நாங்கள் தானே, அதுக்கப்புறம் ஒரு 50,000 தான் வந்தது. ஆனால் அந்த வேலை செஞ்சு முடிக்கிறதுக்கு உங்களுக்கு எவ்வளோ முடிஞ்சிருக்குன்னு சொன்னால் நாங்கள் 90,000 கொடுத்துட்டு போனது. சரிங்களோ? இது வந்து அந்த சாமான் அவங்கள்ட்ட அந்த வேலைகள் இதில் வந்துட்டு 70,000 முடிஞ்சது. இது எப்படிங்க பில்லு? இந்தாரு பாரு. 70,000 இது. அடிக்கூலி வந்துட்டு அடிக்கூலி இது 13,000 அது வேறையா? ஓகே, இது எப்படிங்க அப்போ? சரிங்களோ? 90,000 வந்துட்டு அடிக்கூலி அவங்கள்ட்ட சாப்பாட்டு இதெல்லாம் வந்து போக 7,000 மிச்சம் அதில். சரியா? அந்த 90,000 இப்போ அந்த நாங்கள் ஆனால் உங்களுக்குன்ட்டு சொல்லி அந்த அவங்க அனுப்பின 50,000 மட்டும்தான் உங்களுக்கு வந்தது. அதோட சேர்த்து இன்னொரு 50,000 சேர்த்து விட்டேன். நாங்கள் பொது உதவியில் வந்து 50,000 சேர்த்து 1,00,000 மாற்றி 90,000 பெஸ்ட்டாக இது கண்டு கொடுத்துட்டு போனால் அதில் 7,000 திரைக்கு பேலன்ஸ் உங்கள்கிட்ட. இந்த 10,000 1,00,000 10,000. சரிங்களா? விளக்கம் விளங்குது அவங்களுக்கு என்னென்னு சொல்லி? உங்களுக்கு கண்டு வந்தது 50,000. அப்போ இந்த வேலை செய்யணும்னு சொன்னால் அப்போ 90,000க்குள்ளே முடியுமென்று சொல்ல நாங்கள் இன்னொரு 50,000 சேர்த்து
1 லட்சமாக மாற்றி அந்த 1 லட்சத்தில் 90,000 கொடுத்து 10,000 வச்சுருந்தோம் நாங்கள். இப்போ அந்த 90,000 வந்துட்டு 7,000 மிகுதம் தந்துருக்கிறோம். 10,000 எங்கிட்ட இருந்து 10,000 தந்துட்டோம். சரியானே? ஓகே. இப்போ இது வந்து யார் என்ன உதவி பண்ணாங்கன்றதை நான் சொல்கிறேன். சரிங்களா? இது வந்து பண்ணது உங்களுக்கு பிரான்ஸில் இருக்கிற ஒரு அண்ணா தான் வந்து அவரோட பேர் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாரு. காலஞ்சிட்டு அவங்களோட அப்பா கார்த்திகேசு ஐயாவின் நினைவாக வந்து இந்த ஒரு பணத்தொகையை வந்து கொடுக்கட்டும் அப்படி சொல்லியிருக்காங்க. அவங்க வந்துட்டு 50,000 வந்து அனுப்பியிருந்தாங்க உங்களுக்கு. சரிங்களா? அதே மாதிரி வந்து இன்னொரு 50,000 சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி கனடாவில் இருக்கிற தங்களோட மகளோட பிறந்தநாளுக்காக வேண்டி 50,000 அனுப்பியிருந்தாங்க. அந்த அண்ணாவும் வந்து அவரோட பேர் வந்து சொல்ல வேணான்னு சொல்லிட்டார் கனடாவில் இருக்கிற அண்ணா. ஆனால் அவரோட தொலைபேசி இலக்கம் கடைசி இலக்கத்தை வந்து நான் சொல்லிக்கொள்கிறேன். 6457 இது வந்து அவங்களோட கடைசி தொலைபேசி இலக்கம். அவங்கள வந்து 50,000 அனுப்பியிருந்தாங்க. அந்த ஒரு 1 லட்சம் ஆக்கித்தான் வந்து உங்களுக்கு இந்த ஒரு வேலைகளை செய்திருக்கிறோம். இப்போ வந்து நீங்கள் அவங்களுக்கு நம்ம சொல்ல போகிறீங்களா? அவருக்கு நன்றி 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 நன்றி. நீங்க எங்களுக்கு நன்றி நன்றி என்று சொன்ன நீங்கள் தானே நன்றிகள் நிறைய. அது எங்களுக்கு குறித்தானது இல்லை, அவங்க தான் செய்யணும். அவருக்கு தான் நன்றி நன்றி சொல்றேன். அங்க 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 சரி சரி. ஓகே, நல்லபடியா வந்து இருங்கோ, நல்லபடியா சமைச்சு சாப்பிடுங்கோ. உங்களுக்கு வேற ஏதாச்சும் ஹெல்ப் கிடைச்சா நாங்கள் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவோம். சரிங்களா? தலைமுடிய வெட்டது. பாத்தீங்களா? அதான் மறக்கல, கட்டாயம் வந்து முடிய வெட்டு விடுங்க. சரிங்களா? நாங்க அடுத்த இடம் வந்து பார்ப்போம். நீங்க முடிய வெட்டுங்க, அது அவங்களுக்கு பெரிய மனக்கவலையா இருக்கு. முடிய வெட்டுங்க நீங்க. உண்மையில இந்த ஒரு உதவி பண்ணியிருந்தா அந்த இரு குடும்பத்தார்களுக்கும் வந்து எங்களோட சார்பில் வந்து நாங்கள் நன்றிகளை வந்து சொல்லிக்கொள்கிறோம். ஆனால் வந்து இந்த காணொலியில் வந்து நீங்கள் மனசங்கடப்படுற மாதிரி ஏதாச்சும் காணொலிகளை காண்பிச்சிருந்தாலோ இல்லைன்னு சொன்னால் நாங்கள் பேசியிருந்தாலும் அதுக்கு வந்து மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறோம். அண்ட் அது தாண்டி இந்த ஒரு காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படி பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. நாங்கள் நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கிறோம். எல்லா பேருக்கும் ஒரு வாய் சொல்லுங்க. சொல்லுங்க பாய்.